நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, காலையில ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தேன். அதாவது மெட்டி ஒலி போஸ் வெங்கட் அவர்கள் குமுதம் வலையொலிக்கு கொடுத்த ஒரு நேர்காணல்ல விஜயனுடைய அரசியல் வருகையை பற்றி அதுல உண்மையான நேர்மையான கருத்துக்களை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா அதே சமயத்தில் திமுகவை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த விடயத்துல அதுல உண்மையா நேர்மையா நடந்துக்கல அப்படிங்கறது தான் அந்த இடத்துல நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதை பற்றி தனி ஒரு காணொலியில நான் பதிவு பண்ணுவேன். அதாவது போஸ் வெங்கட்டுக்கு எனக்கு சில கேள்விகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில தான் போஸ் வெங்கட் அவர்களுக்கு சில கேள்விகளை இந்த காணொலி மூலமா நான் கேட்க விரும்புறேன். சரிங்க நண்பர்களே, உங்கள சில பேர் அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்க்காமலும் இருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க போய் பாருங்க. முதல் 24 நிமிடங்கள் விட்டுருங்க. கடைசி 7 நிமிடம் 8 நிமிடம் மட்டும் பாருங்க. ஏன்னா அதுலதான் விஜயனுடைய அரசியலை பற்றி நாம் தமிழ் கட்சி சீமானை பற்றி அதுல கருத்துல பதிவிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப இதுல என்னது கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப விஜயனுடைய அரசியலை பற்றி நீங்க பேசின ஒவ்வொன்றும் 100க்கு 100 உண்மை. கலை யதார்த்தத்தை உணர்ந்து ரொம்ப உண்மையும் நேர்மையுமா நடுநிலைமையோட சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனா அதே சமயத்துல நீங்க ஏன் திமுகவை பற்றி அந்த உண்மையை மறைச்சிங்க? இப்போ உண்மையிலேயே திமுக அப்படிங்கிறது நல்ல கட்சியா? உண்மையிலேயே அது நல்ல கட்சியா இருந்தா நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்குவோம். ஆனா திமுக ஆட்சி முறை அப்படிங்கிறது உண்மையிலேயே மக்களுக்கானதா, இந்த மண்ணுக்கானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி கேட்கறதெல்லாம் இல்ல, நிச்சயம் இது மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதிராக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி திமுக ஆதரிக்கலாம்? இதுல உங்களுடைய நடுநிலைமை அப்படிங்கிறது எங்க போச்சு? அதாவது கருணாநிதி குடும்பம் ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட தெலுங்கு இனத்தை சார்ந்தவர்கள். அப்ப அதே மாதிரி நீங்களும் ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு தெலுங்கர் அப்படிங்கறதுனாலயா, அந்த ஒரே காரணத்தால தான் நீங்க திமுக ஆதரிக்கிறீங்களா? அப்படி பார்த்தா நான் கூட தமிழை தாய்மொழியாக கொண்டவன், தமிழ் இனத்தை சார்ந்தவன். இப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழை தாய்மொழியாக கொண்டவர், தமிழ் இனத்தை சார்ந்தவர். அதற்காக நான் போய் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க முடியுமா? அவருடைய அரசியல் உண்மையான அரசியலா, நேர்மையான அரசியலா? அதிமுக ஆட்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆட்சியா? அப்ப இதெல்லாம் நான் ஆதரிக்கலையே, நான் எதிர்க்கத்தானே செய்யறேன். அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் என்ன காரணத்துக்காக நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க? அப்புறம் என்ன சொல்றீங்க? இந்த 18 வயது முதல் 21 வயது வரை உள்ள அந்த மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாமே திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற சொல்றீங்க. எதன் அடிப்படையில இந்த மாதிரி சொல்றீங்க? நீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை 500, 1000 அந்த மாதிரி எல்லாம் கல்விக்காக ஊக்கத்தொகை கொடுத்து அவங்க படிக்க வைக்கிறாங்க. அந்த நன்றி கடனுக்காக தேர்தல் வரும்போது இந்த மாதிரி திமுக அரசு நமக்கு முதல்வர் நமக்கு இந்த மாதிரி கல்வி தொகை, ஊக்கத்தொகை எல்லாம் கொடுத்தாங்க, அதற்காக நம்ம திமுகவுக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது கல்வி. அந்த கல்வியை இலவசமா கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது உதவித்தொகை, ஊக்கத்தொகை 500, 1000 இந்த மாதிரி வாங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில, அப்படி ஒரு நிலையில வைத்தது யாரு? உங்களுடைய திராவிட கட்சியினுடைய ஆட்சி தானே. இப்படி இருக்கும்போது இதை நீங்க பெருமையா வேற பேசிக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? எங்க மகிட்ட போய் கேட்டா நான் திமுக அப்படின்னு சொல்லுது அப்படி மாதிரி சொல்றீங்க. எப்படி, என்ன அரசியல் புரிதல் உங்கள் மகளுக்கு இருக்கு? அது உண்மையிலேயே திமுக அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு கட்சியா? அது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சியா? பெண்களுக்கு சமத்துவம், சம உரிமை கொடுக்கக்கூடிய கட்சியா? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய மகள் எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில திமுக ஆதரிக்கிறாங்க? அப்ப எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாம தான் உங்க மகள் திமுக ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அது நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எந்த ஒரு காரணமும் இல்லாம கண்மூடித்தனமா திமுக ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல ஒரு உண்மையா இருக்கு. இதே உங்க மகன் இந்த திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உங்க மகள் திமுக அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இது எப்படி ஏத்துக்க முடியும்? உண்மையிலேயே அரசியல் புரிதல் இல்லாத ஒருத்தரால தான் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க முடியும். ஆக மொத்தத்துல மெட்டி ஒலி போஸ் வெங்கட் அவர்கள் விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடை உண்மையாக, நேர்மையாக, நடுநிலையோடு சொன்ன அவர் திமுக உண்மை முகத்தை மறைச்சிட்டாரு. இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்னன்னா, இன்னைக்கு திமுக ஜெயிக்கிறாங்க, வெற்றி பெறாங்க அப்படின்னா நீங்க அவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காமலையா வெற்றி பெறாங்க? ஓட்டுக்கு காசு கொடுக்காம, குவார்டர், பணம் இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்காமலையா வாக்கு வாங்கி வெற்றி பெறாங்க? இந்த கேள்விக்கு போஸ் வெங்கட் அவர் பதில் சொல்லியே ஆகணும். சரிங்க நண்பர்களே, போஸ் வெங்கட் அவர்கள் நான் எழுப்ப வேண்டிய சில கேள்விகள் இருந்தது. அதை இந்த காணொலி மூலமா எழுப்பியிருக்கேன். அவர் என்ன பதில் சொல்லுவாங்க, இது அந்த காணொலி அவர் பார்க்க போறது கிடையாது. இருந்தாலும் என் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், அவர்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் இந்த காணொலி மூலமா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு நோக்கத்துல தான் இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த காணொலி அவர் பார்ப்பாரு, அவர் பதில் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. சரி நண்பர்களே, இந்த காணொலி பற்றி நான் உங்களுக்கு கருத்துல தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.